ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆனந்தி கேக்கு. இன்றைக்கி நாங்கள் என்ன மீன் வாங்கியிருக்கோம்னா நெத்தோலி மீன் தான் வாங்கியிருக்கோம். நெத்தோலி மீன் இங்கே வந்து ஒரே கடலடியாக இருக்கிறதுனால தொழிலுக்கு யாராலும் போக முடியலை. போகிறவங்க கொஞ்சம் மீன் கொண்டு வந்தால் அது பயங்கர ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் மீன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ மீனுமே 200 ரூபா தான். எனக்கு நெத்தோலி மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நெத்தோலி மீனை பார்த்தேன்னா ஓடி போய் நான் வாங்கிடுவேன். எல்லோரும் நினைப்பாங்க சின்ன மீனாக வாங்கி சாப்பிடுதா அப்படின்னு. ஆனால் எனக்கு சின்ன மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக பெரிய பெரிய மீன்லாம் விரும்பி சாப்பிடவே மாட்டேன். இது மாதிரி சின்ன சின்ன மீன் நான் விரும்பி சாப்பிட்றது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து எங்கள் ஊரில் மடி வளைப்பாங்க. அந்த மடி வளைக்கும் போது இந்த மீன் படம். அப்போ இதில் வந்து மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நம்ம குழம்பு வைக்கும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நெத்தோலி மீன் குழம்புனா பயங்கர இஷ்டம். நான் நிறைய சோறு சாப்பிடுவேன். எல்லாருக்குமே என் வீட்டில் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே நெத்தோலி மீன் நான் குழம்பு வச்சேன்னா அன்னைக்கு 2 குக்கர் நிறைய சோறு வச்சாலும் எனக்கு பத்தாது. ஏன்னா அவ்வளோ தூரம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம் நெத்தோலி மீன் வச்சு குழம்பு வச்சோன்னா. இப்போ இன்றைக்கி நாங்கள் நெத்தோலி மீன் தான் 2-3 நாளாக வீட்டில் வந்து ஒழுங்காக சமைக்கலை. ஏன்னா நான் வெளியில் பர்ச்சேசிங் போனதுனால எனக்கு வீட்டில் வந்து ஒழுங்காக சமைக்க முடியலை, மீன் வாங்கவும் முடியலை. இப்போ மீன் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீன் வந்து சின்ன கொஞ்சோண்டு மீன் தருவாங்க, காசு நிறைய கேட்பாங்க. அப்போ நமக்கு காசு அதிகமாக கொடுத்து மீன் வாங்கி டெய்லி சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இப்போ டெய்லி மீன் வாங்குறது இல்லை. 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு மீன் வாங்குறது. இப்போ 3 நாளாக நான் வெளியே போகிறதுனால எனக்கு வீட்டில் வந்து சமைக்க முடியலை. நான் வெளியிலே சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிறதுனால வீட்டில் வந்து சமைக்கிறது கிடையாது. இன்றைக்கி தான் வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மீனை இன்றைக்கும் சமைச்சு நாளைக்கும் சமைக்கணும். அதனால் பாதி வந்து இன்றைக்கி சமைக்கணும், பாதி வந்து நாளைக்கு சமைக்கணும். நான் சமைச்சிட்டு சாப்பிடும்போது வீடியோ போடுவேன். பாய். ஆனந்தி கேகே சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.